இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் வந்து அது செய்கிறது வந்து இந்துத்துவ அமைப்புகள் கிடையாது, அது வெறும் பாஜக செய்யக்கூடிய அந்த சர்ச்சை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து சேகர் பாபு அமைச்சர் வச்சிருக்காரு. யாரு? அமைச்சர் சேகர் பாபா. அவர் மீது ஆள் கடத்தல் குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன். சதீஷ்ங்கிற பையனை 60 நாட்கள் திருவள்ளூரில் சட்டவிரோதமாக இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்டில் வச்சுருந்தாருன்னு அதுக்கு பதிலை சொல்லுங்கள். சேகர் பாபு யாருங்கிறேன்னா, அதாவது ஹிந்து மத நம்பிக்கை இல்லாத ஒரு நபர். ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர்னு சொன்னோடனே இவர் என்ன கோஷம் போட்டார்? அல்லேலுயா அல்லேலுயான்னு. அப்போது உமக்கு ஹிந்து பக்தி இல்லை, நீங்கள் யார் பேசுகிறது? இது ஹிந்து அமைப்புகள் அனைத்து ஹிந்து மக்கள் அனைவரும் சேர்ந்து. ஏனென்றால் அது அறுபடை வீட்டில் முதல் வீடு. அங்கே 2000 வருஷமாக கோவில் இருக்குது. அங்கே போய் ஆக்கிரமித்து நீங்கள் வந்து தர்கா கட்டலாமா? கட்டினது அப்போ வந்து இல்லீகல் தானே, இல்லெஜிட்டிமேட் பொசஷன். அதை கிளியர் பண்ணி அரசாங்கம் இந்துக்கள் கையில் முழுசாக கொடுக்கணும். ஏன்னா 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் தீர்ப்பு தெளிவாக இருக்குது. தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா. அப்போ வென் ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா, அங்கே தர்கா இருக்கிறது இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்டு தானே. அந்த என்க்ரோச்மெண்ட்டை விலைக்கு கையில் கொடுங்க. ஏன்னா முன்னாடியே ராமஜென்மபூமியில் உச்ச நீதிமன்றம் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ தேர் இஸ் எ லீகல் ப்ரிசிடென்ட் ஆல்சோ. அதனால் சேகர் பாபு உளறலை நிறுத்திக்கட்டும். அவரை பற்றி அவரோட கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி ராஜா பேச ஆரம்பித்து எனக்கு நிறைய தெரியும். 60 நாள் அந்த சதீஷ் எங்கூட பேசியிருக்கார். அவர் 60 நாள் இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்டில் நீங்கள் போலீஸ் எஸ்பியோட துணையோடு வச்சுருந்தீங்க. அதனால் அந்த சேகர் பாபு தயவு பண்ணி ராஜாவை பேச வேண்டாம். உங்களை பேசுதா இந்துத்துவ அமைப்பு என்ன பேரை சொல்லி பேசியிருக்கார். என் பேரை சொல்லி என் பேரை உச்சரிக்கிறதுக்கு அருகதை இருக்காங்கிறேன் நான் சேகர் பாபுவுக்கு. அதனால் சேகர் பாபு அனாவசியமாக பேசக்கூடாது. உம்ம நடவடிக்கை அத்தனையும் எனக்கு தெரியும். அதனால் எல்லா விஷயமும் வெளியில் வரும். இப்போ எல்லா அமைப்புகளும் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் எல்லா அமைப்புகளும் ஏன் அங்கே இந்து முன்னணி தானே இங்கே ஆர்கனைஸே பண்ணியிருக்கு. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களை நீங்கள் வீட்டில் சட்டவிரோதமாக வீட்டு காவலில் வைக்கலையே. உங்களுக்கு சரி பிஜேபியாக இருந்தால் உமக்கு என்ன வந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொல்கிறீங்க தந்தை பெரியார் எங்களுக்குன்னு. தமிழை காட்டு முராண்டி மொழி சனியன் தமிழ் சொன்ன தமிழ் விரோதியை நீங்கள் வந்து தமிழ்நாடு பூரா செலவச்ச கொண்டாடுவீங்கன்னா உங்களை விட மிகப்பெரிய தமிழ் விரோதி உண்டா? அவன் இந்த தமிழ் விரோதிகள் தமிழ் கடவுளுக்கும் விரோதியாக இருக்காங்க. ஆனால் திமுகவே ஹிந்து விரோத தீய சக்தி. அவர்கள் முருகப்பெருமானின் எதிரிகள். ஏனென்றால் பழனியில் வேஷம் போட்டு கோவில் பணத்தை எடுத்து மாநாடு நடத்தி அதில் நான் ஒரு பெருமைப்படு கிறிஸ்தவன்னு சொன்ன உங்கள் உதயநிதி ஸ்டாலின் இது ஆன்மீக மாநாடு இல்லைன்னு பேசினாரா இல்லையா? அப்போ நீர் பக்கத்தில் இருந்தீரா இல்லையா? வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? நீங்களாம் ஆன்டி ஹிந்துஸ், ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கிட்டேருந்து தமிழ் மக்களை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்து அமைப்புகளுக்கும் வந்திருக்கு.